வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் விஷவாயு தாக்கப்பட்டு உயிரிழந்த 15 வயது மாணவி உடல் பிரேத பரிசோதனை முடிந்து வீட்டுக்கு எடுத்து வரப்பட்ட நிலையில் மாணவியின் உடலை கண்டு உறவினர்கள் கதறி அழுதது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி 3 பெண்கள் உயிரிழந்ததை தொடர்ந்து அப்பகுதி மக்கள் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் பழைய பேருந்து நிலையத்தில் பொலிவுறு நகர் திட்டப் பணிகள் நடைபெறுவதால் புதிய தற்காலிக பேருந்து நிலையத்தை பயன்படுத்துவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்து அனைத்து பள்ளிகளும் இன்று திறக்கப்பட்டதால் மாணவர்கள் உற்சாகத்துடன் பள்ளிக்கு வந்தனர். புதுச்சேரியில் விஷவாயு தாக்கப்பட்டு உயிரிழந்த 15 வயது மாணவி உடல் பிரேத பரிசோதனை முடிந்து வீட்டிற்கு எடுத்து வரப்பட்ட நிலையில் மாணவியின் உடலை கண்டு உறவினர்கள் கதறி அழுதது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. மேலும் மாணவிக்கு பிடித்தமான மஞ்சள் நிற ஆடை அணிவித்து தங்கத்தால் மூக்குத்தி போட்டு அழகு பார்த்த அவரது பாட்டியின் செயலை கண்டு அனைவரும் கண்கலங்கி நின்றனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் பாதாள சாக்கடையிலிருந்து விஷவாயு அப்பகுதியில் இருந்த வீடுகளில் உள்ள கழிவறை வாயிலாக வெளியேறிய நிலையில் கழிவறைகளை பயன்படுத்திய 5 நபர்கள் விஷவாயு தாக்கப்பட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் 15 வயது சிறுமி செல்வராணி, 75 வயது மூதாட்டி செந்தாமரையின் மகள் காமாட்சி ஆகிய 3 நபர்கள் உயிரிழந்த நிலையில் பாலகிருஷ்ணன் மற்றும் பாக்கியலட்சுமி ஆகிய இருவர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் உயிரிழந்த 15 வயது மாணவி செல்வராணியின் உடல் இன்று பிரேத பரிசோதனை முடிந்து சடங்குக்காக அவரது வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. மாணவி செல்வராணியின் உடலை பார்த்ததும் அங்கிருந்து அவரது உறவினர்கள் கதறி அழுதது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. அது மட்டுமின்றி ஆம்புலன்ஸ் மூலம் அவரது வீட்டிற்கு வந்த மாணவி செல்வராணியின் உடலை முதலில் அவர்களது முறைப்படி வீட்டிற்குள் கொண்டு சென்றனர். பின்னர் மாணவிக்கு மிகவும் பிடித்தமான மஞ்சள் நிற ஆடையை அணிவித்தனர். மேலும் அவரது பாட்டி தனது பேத்திக்கு தங்கத்தால் ஆன மூக்குத்தியை அணிவித்து அழகு பார்த்தார். இதனை கண்ட உறவினர்கள் அப்பகுதி மக்கள் கண் கலங்கியபடி நின்றனர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் உறவினர்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக உடலானது அவரது வீட்டின் வெளியே வைக்கப்பட்டுள்ளது. உடலுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் நேரில் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். புதுச்சேரியில் 15 வயது மாணவி செல்வராணி விஷவாயு தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி 3 பெண்கள் உயிரிழந்ததை தொடர்ந்து அப்பகுதி மக்கள் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகரில் விஷவாயு தாக்கி 3 பெண்கள் உயிரிழந்ததை தொடர்ந்து அப்பகுதி முழுவதும் பதற்றம் சூழ்நிலை நிலவி வந்தது. இந்த நிலையில் தற்பொழுது திடீரென அங்கு வசிக்கும் சுமார் 100க்கும் மேற்பட்ட மக்கள் அப்பகுதியில் உள்ள கழிவுநீர் வாய்க்காலை முழுவதுமாக சுத்தம் செய்ய வேண்டும் என்றும் புதிய பைப்லைன் புதைக்க வேண்டும், மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் ஒரு நபருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திடீரென புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. 1 கிலோமீட்டர் அளவிற்கு இருபுறமும் வாகனங்கள் நீண்ட வரிசையில் நின்றன. சம்பவ இடத்திற்கு அதிகாரிகள் போலீசார் விரைந்து வந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. புதுநகர் மக்களின் திடீர் சாலை மறியலால் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அதிகாரிகள் வரணும்.
புதுச்சேரியில் பழைய பேருந்து நிலையத்தில் பொலிவுறு நகர்த்திட்ட பணிகள் நடைபெறுவதால் புதிய தற்காலிக பேருந்து நிலையத்தை பயன்படுத்துவது குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் உருளைப்பேட்டை பகுதியில் பேருந்து நிலையம் தற்போது செயல்பட்டு வருகிறது. இங்கு பொலிவுறு நகர்த்திட்ட பணிகள் தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகின்றன. இதையடுத்து தற்காலிகமாக பேருந்துகளை மாற்று இடத்தில் இருந்து இயக்க முடிவெடுக்கப்பட்டது. அதன்படி புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள AFT மைதானத்தில் தற்காலிக பேருந்து நிலையத்திற்கான உள்கட்டமைப்பு வசதிகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. AFT மைதானத்தை தற்காலிகமாக புதிய பேருந்து நிலையமாக செயல்படுத்துவதற்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு உருளைப்பேட்டை MLAவும் பேரவை உறுதிமொழி குழு தலைவருமான நேரு தலைமை வகித்தார். உப்பளம் தொகுதி அனிபால் கண்ணடி MLA முன்னிலை வகித்தார். இதில் அதிகாரிகள் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் பேருந்துகள் வந்து செல்லும் வகையில் AFT மைதானத்தில் வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளனவா, பொதுமக்களுக்கான கழிப்பறை வசதிகள், குடிநீர் வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளதா, நிழல் பந்தல்கள் அமைக்கப்பட்டுள்ளதா என உள்கட்டமைப்பு வசதிகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்து அனைத்து பள்ளிகளும் இன்று திறக்கப்பட்டதால் மாணவர்கள் உற்சாகத்துடன் பள்ளிக்கு வந்தனர். புதுச்சேரியில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை கடந்த ஏப்ரல் 30ஆம் தேதி ஆண்டு தேர்வு முடிந்து மே 1ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை அளிக்கப்பட்டது. இந்த விடுமுறை முடிந்து கடந்த ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் கடுமையான வெயில் மற்றும் அனல் காற்று வீசி வந்ததால் 12ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இன்று திறக்கப்பட்டது. மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பள்ளிக்கு வந்தனர். தொடக்க பள்ளியில் பயிலும் மாணவர்களை அவர்களது பெற்றோர்கள் அழைத்து வந்து பள்ளியில் விட்டனர். ஒரு சில பள்ளிகளில் ஆசிரியர்கள் இனிப்புகள் வழங்கி மாணவர்களை வரவேற்றனர். புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி உயிரிழந்த குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்க வேண்டும், இழப்பீட்டு உயர்த்தி வழங்க வேண்டும், பொதுப்பணித்துறை அமைச்சர் தார்மீக பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்பதை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி பொதுமக்கள் சார்பில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் கழிவுநீர் குழாய் மூலம் விஷவாயு தாக்கி 3 நபர்கள் உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைமையில் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் சார்பில் ரெட்டியார்பாளையம் சாலையில் சாலை மறியல் மேற்கொண்டனர். அதில் உயிரிழந்த 3 உயிர்கள் படுகொலைக்கு காரணமான அரசு மீது துணைநிலை ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், உயர்நீதிமன்ற நீதிபதி மூலம் விசாரணை நடத்த வேண்டும், உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு வழங்கப்பட்ட இழப்பீட்டை உயர்த்தி வழங்க வேண்டும், உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு அரசு பணி வழங்க வேண்டும் எனவும், 3 நபர் இறப்புக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் தார்மீக பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் பொதுமக்களுடன் இணைந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலை மறியலை தொடர்ந்து போலீசார் குண்டுகட்டாக கைது செய்து அழைத்து சென்றனர். புதுச்சேரியில் கழிவுநீர் அடைப்புகள் தொடர்பாக அவசர நடவடிக்கை குழு உருவாக்கப்பட்டுள்ளது என உள்ளாட்சித்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரி அரசு உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் நேற்று நடந்த சோகமான நிகழ்வு கழிவுநீர் குழாய் விஷவாயு சம்பவங்கள் எதிர்காலத்தில் நிகழாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதுச்சேரி நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள மக்கள் சுற்றுப்புறத்தில் உள்ள கழிவுநீர் தொட்டி மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அடைப்பு, அதை தூய்மைப்படுத்துதல் சம்பந்தமான புகார்கள் மற்றும் தகவல்களை புதுச்சேரி உள்ளாட்சித்துறையால் ஏற்படுத்தப்பட்டுள்ள பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் செயல்படும் அவசர கழிவுநீர் நடவடிக்கை குழுவின் 14420 என்ற கட்டணமில்லா தொலைபேசியை தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம். இக்குழுவின் மூலம் பொதுப்பணித்துறையில் கழிவுநீர் சுகாதார பிரிவு மற்றும் அந்தந்த நகராட்சிகளுடன் இணைந்து தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே நெசல் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள நூற்றாண்டு பழமை வாய்ந்த தையல் நாயகி உடன் அமர் அருள்மிகு வைத்தீஸ்வரர் திருக்கோவிலின் மகா குடமுழுக்கு விழா நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள நெசல் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள நூற்றாண்டு பழமை வாய்ந்த அருள்மிகு தையல் நாயகி உடன் அமர் அருள்மிகு வைத்தீஸ்வரர் திருக்கோவிலின் மகா குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த திங்கட்கிழமை அன்று காலை கோபூஜை, கணபதி வேள்வி, திருமகள் வழிபாடு உள்ளிட்ட பூஜைகளுடன் கும்பாபிஷேக விழா
தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான இன்று கலசம் புறப்பட்டு ஸ்ரீ தையல் நாயகி உடனமர் அருள்மிகு வைத்தீஸ்வரர் திருக்கோவிலில் ராஜகோபுரத்திற்கு திருக்குள நன்னீராட்டு விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கருவறையில் வீற்றிருக்கும் அருள்மிகு தையல் நாயகி உடனமர் வைத்தீஸ்வரர் பெருமானுக்கு பரிவார மூர்த்திகளுக்கு திருக்குள நன்னீராட்டு விழா நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மத்தியில் 3வது முறையாக பதவியேற்றுள்ள என்டிஏ கூட்டணி அரசை வரவேற்கும் வகையில் காரைக்கால் மாவட்ட பாஜக சார்பில் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. மத்தியில் 3வது முறையாக பாரத பிரதமர் நரேந்திர தாமோதர தாஸ் மோடி தலைமையிலான என்டிஏ கூட்டணி சார்பாக பாரத பிரதமராக பதவியேற்றுள்ளதை வரவேற்கும் வகையில் காரைக்கால் பிஜேபி கட்சியின் சார்பில் ஓபிசி அணி சார்பாக காரைக்கால் ஓபிசி அணி மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் பட்டாசு வெடித்தும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஓபிசி அணி நிர்வாகிகள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டு பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் சிறப்பாக கொண்டாடினர். இதில் முன்னாள் மாவட்ட தலைவர் துரை சேனாதிபதி, ஓபிசி அணி மாவட்ட பொதுச் செயலாளர் ரமேஷ் உள்ளிட்ட திரளான பாஜகவினர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மருத்துவக் கல்லூரி மாணவரை மிரட்டி பணம் பறித்த தமிழகத்தை சேர்ந்த 4 நபர்களை போலீசார் கைது செய்தனர். ஹரியானாவை சேர்ந்தவர் பியூஷ் அகர்வால் புதுச்சேரி மருத்துவக் கல்லூரி மாணவர். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அரட்டை செயலி மூலம் வாலிபர் ஒருவருடன் பழகி நண்பராகியுள்ளார். இருவரும் நேரடியாக சந்திக்கலாம் என அந்த நபர் கூறியதை நம்பி புதுச்சேரி சவரி ராயலு வீதியில் உள்ள தனியார் விடுதிக்கு பியூஷ் சென்றுள்ளார். அப்பொழுது அந்த அறையில் இருந்த 3 நபர்கள் பியூஷ் அகர்வாலை தகாத வார்த்தையால் திட்டியுள்ளனர். மேலும் மது பாட்டிலை உடைத்து குத்தி கொலை செய்து விடுவதாக மிரட்டி பியூஷ் போனில் இருந்து போன்பே மூலம் 30,000 மற்றும் அவரது நண்பர்கள் மூலம் 35,000 பணம் பறித்துள்ளனர். இதுகுறித்து பியூஷ் அளித்த புகாரின் பேரில் ஒதியஞ்சாலை போலீசார் வழக்கு பதிந்து அப்பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமரா மூலம் குற்றவாளிகளை கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் அவர்கள் நாமக்கல்லை சேர்ந்த கௌதம், டேனியல் ராஜா, கவின், சரவணன் என்பது தெரியவந்தது. அவர்களை போலீசார் கைது செய்தனர். அவர்கள் இதேபோல் வேறு இடங்களில் மிரட்டி பணம் பறித்துள்ளனரா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கன்னியம்மன் பிடாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். ஏம்பலம் அருகே உள்ள தமிழக பகுதியான பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ விநாயகர், முருகப்பெருமான், கன்னியம்மன், பிடாரியம்மன் ஆகிய ஆலயங்களுக்கு சிறப்பான முறையில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இன்று காலை 9 மணி அளவில் கலசம் புறப்பாடு நடைபெற்று கன்னியம்மன் மற்றும் பிடாரியம்மன் விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. தொடர்ந்து உட்புற பரிகார மூர்த்திகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. முன்னதாக விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், தன பூஜை, லட்சுமி ஹோமம், கோபூஜை, நாடி சந்தானம், முதல் 2ஆம் மற்றும் 3ஆம் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் பாக்கம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இந்த கிராமத்தை புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டையில் புதுவை கூட்டுறவு நவீன அரிசி ஆலை தொழிலாளர்கள் நலச்சங்கம் சார்பில் பெயர் பலகை மற்றும் கொடியேற்று விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டை பகுதியில் புதுவை கூட்டுறவு நவீன அரிசி ஆலை தொழிலாளர்கள் நலச்சங்கம் பெயர் பலகை மற்றும் கொடியேற்று விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் NRTUC மாநில தலைவர் சதா குமணன் கலந்து கொண்டு பெயர் பலகையை திறந்து வைத்து சிறப்புரை ஆற்றினார். சட்ட ஆலோசகர் ஸ்ரீதர் தொழிற்சங்கம் சார்பில் கொடியேற்றி வைத்தார். இந்த நிகழ்ச்சிக்கு சங்க தலைவர் மணிகண்டன் தலைமை தாங்கிட சங்க துணை செயலாளர் ராஜாமணி முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக பாண்லே NRTUC தொழிற்சங்க நிர்வாகிகள் மேலிட பொறுப்பாளர் பார்த்திபராஜன், தலைவர் ஆனந்தவேலு, துணைத் தலைவர் அருணகிரி, வேதபுரி மக்கள் கிராமம் மற்றும் நகர கட்டிடம் மற்றும் கட்டுமான தொழிலாளர் கட்டமைப்பு சார்பில் இதன் நிர்வாகிகள் தலைவர் ராமமூர்த்தி, செயலாளர் அருணாச்சலம், பொருளாளர் சுந்தரமூர்த்தி உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி அடுத்த வாழப்பட்டாம்பாளையம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ பேட்டை வாழி மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அடுத்த வாழப்பட்டாம்பாளையம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ பேட்டை வாழி மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்கல்யாண சுந்தரேஸ்வரருக்கு ஆலய கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த திங்கட்கிழமை அன்று ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம், முதல் கால யாக பூஜை ஹோமம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக ஸ்ரீ பேட்டை வாழி மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேகம், அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலய மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளான கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவினை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர்.
வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் விஷவாயு தாக்கப்பட்டு உயிரிழந்த 15 வயது மாணவி உடல் பிரேத பரிசோதனை முடிந்து வீட்டுக்கு எடுத்து வரப்பட்ட நிலையில் மாணவியின் உடலை கண்டு உறவினர்கள் கதறி அழுதது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி 3 பெண்கள் உயிரிழந்ததை தொடர்ந்து அப்பகுதி மக்கள் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் பழைய பேருந்து நிலையத்தில் பொலிவுறு நகர் திட்ட பணிகள் நடைபெறுவதால் புதிய தற்காலிக பேருந்து நிலையத்தை பயன்படுத்துவது குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்து அனைத்து பள்ளிகளும் இன்று திறக்கப்பட்டதால் மாணவர்கள் உற்சாகத்துடன் பள்ளிக்கு வந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.